Hi friends, YouTubeல நல்லா views பண்ணிருந்தா உங்க சேனலோட views ஏன் சடனா டிக்ரீஸ் ஆயிச்சு இல்லனா கிராஜுவலா ஏன் உங்களுக்கு குறைஞ்சிச்சு நீங்க பிகினரா YouTubeல வந்திருந்தாலும் உங்களுக்கான views ஏன் போக மாட்டேங்குது சோ என்ன பிரச்சனை நம்ம பண்றோம் அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் फ्रेंड्स நான் இதல சொல்லிக்கிற ஒரு மிஸ்டேக்கால என்னோட சேனலுக்கே ப்ராப்ளம் வந்திருக்கு அது என்னன்றதையும் இந்த வீடியோல நான் சொல்லிருக்கேன் சோ மறக்காம இதல சொல்லிக்கிற ஒவ்வொரு விஷயமும் முக்கியமானது கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே फ्रेंड्स உங்க YouTubeல views குறையுதுனா ரெண்டு வழியில குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா டெக்னிக்கல் செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா மேனுவல் ஓகே bro YouTube சைடுல இருந்து என்ன பிரச்சனை வரும் அப்படினு கேட்டிங்கனா YouTubeல நிறைய செக்கிங் இருக்கும் நிறைய டேட்டா மேனேஜ்மென்ட் glitchலாம் இருக்கும் சோ இந்த மாதிரி டைம் நடக்கும்போது நமளுக்கான views குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அவங்களே அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி இந்த மேனுவல் சைடுல இருக்கிற இந்த கிரியேட்டர் ஆகிய நாம என்ன மிஸ்டேக் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம சேனலும் இருக்கும் ஓகே फ्रेंड्स as a creator நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவோன்றத இந்த வீடியோஸ்ல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லிருக்கேன் இதல சொல்லிக்கிற பிரச்சனை எல்லாமே பார்த்தோம்னா நீங்க என்கிட்ட சொன்னதும் சரி நான் அனுபவப்பட்ட விஷயமும் சரி நிறைய பேர் ஷேர் பண்ண விஷயத்தை தான் இதல நான் எடுத்து வச்சிருக்கேன் சோ இத கண்டிப்பா இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணிருப்பீங்க சோ இது ஒவ்வொண்ணா செக் பண்ணி பாருங்க இதல நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களோ அதை இனிமேல் பண்ணாம பாத்துக்கங்க அப்பதான் உங்க சேனலோட பெர்ஃபார்மன்ஸ் இன்கிரீஸ் ஆகும் ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா irrelevant content அதாவது फ्रेंड्स இப்போ நீங்க ஒரு கேட்டகரியில வீடியோஸ் போட்டுனே வரீங்க இத தவிர்த்து இத டிபெண்ட் பண்ணி இல்லாத இருக்கிற ஒரு கேட்டகரியில டக்கு நீங்க நிறைய வீடியோஸ் போடும்போது இந்த ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா அந்த வீடியோஸை பார்க்க மாட்டாங்க அப்படி பார்க்கலைன்னா இந்த வீடியோஸ்க்கான வியூஸ் இன்க்ரீஸ் ஆகாது புதுசா யாரனா வந்து பார்த்தா தான் உண்டு ஆல்ரெடி இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபர் அதை பார்க்க மாட்டாங்க இதனால உங்க சேனலுக்கான சிடிஆர் பார்த்தோம்னா லோ ஆயிடும் இப்படி நீங்க அதிகமா போடும்போது பார்த்தோம்னா சேனலோட பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமா லோ ஆயிடும் அதனால फ्रेंड्स உங்க கேட்டகரியை டிபெண்ட் பண்ணிக்கிற வீடியோஸ் மட்டும் போடுங்க தேவையில்லாத இருக்கிற கேட்டகரியில போடாதீங்க ஓகே இது என்ன நம்ம இன்டெப்தா சொல்லணும்னா फ्रेंड्स நீங்க வந்து இப்ப கேட்டகரி வச்சிருக்கீங்க கேட்டகரிக்குள்ள சப் கேட்டகரி இருக்கும் சப் கேட்டகரியில இருந்து மைக்ரோ கேட்டகரி இருக்கும் சோ இப்போ நீங்க மைக்ரோ கேட்டகரி வீடியோஸ் போடுறீங்கன்னா நீங்க சப் கேட்டகரியில இருக்கிற வீடியோஸ் நீங்க எடுத்து போடலாம் ஏன்னா ரெண்டுத்துக்கு ஆடியன்ஸ் பார்த்தா ரொம்ப டிஃபர் ஆக மாட்டாங்க இதே நீங்க சப் கேட்டகரி எடுத்து போறீங்கன்னா நீங்க மெயின் கேட்டகரியில வீடியோஸ் எடுத்து போடலாம் சோ உங்க கேட்டகரிக்குள்ள நீங்க வந்து சுத்தனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இத தாண்டி நீங்க வேற ஒரு கேட்டகரிக்குள்ள போயும்போது தான் உங்களுக்கான பிரச்சனையா உருவாகும் இது என்ன ப்ரோ மெயின் கேட்டகரி சப் கேட்டகரி மைக்ரோ கேட்டகரின்னு கேட்டிங்கனா फ्रेंड्स இப்போ மெயின் கேட்டகரினா என்னன்னு பார்த்தோம்னா இப்போ நீங்க குக்கிங் சம்பந்தமா வீடியோஸ் போறீங்கன்னா அது வந்து மெயின் கேட்டகரி இதுல வந்து நீங்க குக்கிங் சம்பந்தமா நீங்க எந்த ஒரு பொருளையும் நீங்க சமைச்சு நீங்க வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம் பட் அடுத்து நீங்க சப் கேட்டகரி பாக்கும்போது இந்த குக்கிங்ல நீங்க என்ன நீங்க சப்பா பண்ண போறீங்கன்றது முக்கியம் இப்போ நீங்க பிரியாணி மட்டும் பண்ண போறீங்கன்னா அது வந்து சப் கேட்டகரிக்குள்ள வரும் இதுவே மைக்ரோ கேட்டகரினா நீங்க அந்த பிரியாணிக்குள்ள என்ன பண்ண போறீங்க அப்படினா சிக்கன் பிரியாணி மட்டும் பண்ண போறீங்கன்னா அது மட்டுமே ஒரு நீச் எடுத்து நீங்க வீடியோஸ் மேக் பண்ணி போடும்போது அது வந்து மைக்ரோ கேட்டகரியா ஆகும் फ्रेंड्स இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க சிக்கன் பிரியாணி வீடியோஸ் போறீங்கன்னா சிக்கன் பிரியாணில இருந்து நீங்க சப்புக்கு போகும்போது எந்த ஒரு பிரியாணி நீங்க மாத்தி பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சோ நீங்க அதுவே குக்கிங்க்கு மேல போயிட்டு நீங்க எல்லா குக்கிங் சேர்ந்து போடும்போது உங்களுக்கு பெரிய டிஃபர் தெரியாது பட் இந்த கேட்டகரியை தாண்டி நீங்க வேற கேட்டகரியில இப்ப டெக் கேட்டகரிக்குள்ள போனீங்கன்னா திடீர்னு நீங்க மொபைலை பத்தியோ கம்ப்யூட்டர் பத்தி வீடியோஸ் போட்டா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க இதுதான் பிரச்சனை ஓகே फ्रेंड्स இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த irrelevant contentனா என்னன்னு சொல்லிட்டு அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா புவர் ஆப்டிமைசேஷன் இது என்ன ப்ரோ அப்படினு கேட்டிங்கனா फ्रेंड्स இப்போ நீங்க பிகினரா YouTubeக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் வீடியோஸ் போடும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க இதுக்கான டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டாக் எல்லாமே பார்த்து நம்ம ப்ராப்பரா வைப்போம் சோ கரெக்ட்டா ஆப்டிமைசேஷன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி போடுவோம் பட் அடுத்து போற வீடியோஸ் பார்த்தோம்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம மெனக்கிட்டு நம்ம வீடியோஸ் போட மாட்டோம் டக்குன்னு எடுத்தமா எடிட் பண்ணாம அப்லோட் பண்ணாமன்னு நீங்க போட்டு போயினே இருப்பீங்க சோ இதுதான் மெயின் மிஸ்டேக்கா இருக்கும் இந்த மாதிரி நீங்க புவர் ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது உங்களுக்கான இம்ப்ரூவ்மென்ட் அதிகமா இல்லாம போறது வாய்ப்பு இருக்கு சோ ஃபர்ஸ்ட் வீடியோவை விட செகண்ட் வீடியோஸ் இன்னும் நீங்க குவாலிட்டியா போட பார்க்கணும் செகண்ட் வீடியோஸ் விட தேர்ட் வீடியோஸ் நீங்க இன்னும் குவாலிட்டியா போட பார்க்கணும் இந்த மாதிரி நீங்க உங்க ஆப்டிமைசேஷன் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் போணும் இந்த ஆப்டிமைசேஷனால நமக்கான வியூஸ் பார்த்தோம்னா டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ சடனா டிக்ரீஸ் ஆகலனா கூட கொஞ்சம் கிராஜுவலா வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிடும் ஓகே அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா சேஞ்ச் அப்லோட் டைம் அதாவது फ्रेंड्स இப்போ நீங்க ஒரு வீடியோஸ் இன்னைக்கு நைட் அப்லோட் பண்றீங்கன்னா நாளைக்கு அந்த வீடியோஸ் நீங்க அதே டைமுக்கு அப்லோட் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க மாத்தி நீங்க அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இது வந்து மேஜர் பிரச்சனையான்னு கேட்டா அப்படி மேஜர் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளா அந்த டைமுக்கு யூஸ் பண்ணுங்க பட் உங்க ஆடியன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு நீங்க வீடியோஸ் மேக் பண்ணி அந்த டைமுக்கு நீங்க அப்லோட் பண்ணுங்க இந்த டைமிங்ல நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு நீங்க லாங் வீடியோஸ் போறவங்களா இருந்தாலும் சரி இல்ல ஷார்ட்ஸ் போறவங்களா இருந்தாலும் சரி சோ உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அந்த டைம்ல அப்லோட் பண்ணுங்க மோஸ்ட்லி ஆடியன்ஸ் ஆக்டிவா இருக்க டைம்ல போடுறது ரொம்ப நல்லது ஓகே அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா லோ குவாலிட்டி தம்ப்நெயில் फ्रेंड्स இப்போ ஒரு தம்ப்நெயில் வந்து நம்மளோட இம்ப்ரஷனா வருதுன்னா அது நல்லா இருந்தா தான் அதை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம் அப்படி நல்லா இல்லைன்னா நம்ம கிளிக் பண்ண மாட்டோம் நம்மளோட எண்ணம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஓகே தம்ப்நெயிலே இந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லையே சோ வீடியோவும் அந்த அளவுக்கு தான் இருக்கும்னு நினைச்சிட்டு நம்ம அதை கிளிக் பண்ண மாட்டோம் பட் உள்ள பார்த்தோம்னா நம்ம நல்ல கண்டென்ட் தான் கொடுத்திருப்போம் நல்ல குவாலிட்டியா தான் வீடியோஸ் இருக்கும் பட் இந்த தம்ப்நெயிலால நமக்கான ப்ராப்ளம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ நமக்கான வியூஸே சுத்தமா டிக்ரீஸ் ஆயிடும் சோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு குவாலிட்டியான தம்ப்நெயிலை உருவாக்க பாருங்க சோ போட்டோஷாப் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி தம்ப்நெயில் மேக் பண்ண முடியாது நான் வந்து பார்த்தோம்னா கேன்வால தான் உருவாக்குவேன் சோ கேன்வால பார்த்தோம்னா ஓரளவு பெட்டரான தம்ப்நெயில் நமக்கு கிடைக்கும் சோ இந்த கேன்வா எப்படி யூஸ் பண்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு சோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் மேல ஐ பட்டன்ல கொடுத்திருக்கேன் சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா வயலேஷன்
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யூடியூப்ல கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக், காப்பிரைட் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம எதனா ஒரு பாலிசி நம்ம வயலேட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கான பிரச்சனை வரும். அப்படி வரும்போது அதுலேருந்து நம்ம சேனலோட பர்ஃபார்மன்ஸே சுத்தமாக லோ ஆகிடும். இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் போயிருந்துச்சு அப்படியே சடனாக குறைஞ்சிரும். ஸோ மோஸ்ட்லி இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கும் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வராமல் பார்த்துக்குங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பெருசாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை டெர்மினேஷன் பண்ணிடுவாங்க அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும். இதுவே காப்பிரைட் ஸ்ட்ரைக் பார்த்தோம்னா நீங்கள் 90 டேஸ்க்குள்ள ஒரு 3 ஸ்ட்ரைக் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் சேனலை டெர்மினேஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம சேனலோட வியூஸ் குறையத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம சேனலை டெர்மினேஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் காம்படிஷன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு டாப்பிக்கில் வீடியோஸ் போடுறீங்க, அந்த டாப்பிக்கில் நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா வீடியோஸும் கம்பேர் பண்ணிட்டு எந்த வீடியோஸ் வந்து ஹை ஆப்டிமைசேஷன் இருக்கோ அந்த வீடியோஸ் தான் மேலே ரேங்கிங்கில் இருக்கும். ஸோ உங்கள் வீடியோ சப்போஸ் கீழே வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து யாரும் காம்படிஷன் வரும்போது உங்கள் வீடியோஸ் பார்த்தோம்னா சுத்தமாக கீழே வந்துடும். அப்படி கீழே வர உங்கள் சேனலோட வியூஸ் பார்த்தோம்னா ரெடியூஸ் ஆகும். இது ஒன் ஆஃப் த மெயின் காரணம் நம்ம சேனல் வந்து பார்த்தோம்னா ரெடியூஸ் ஆகிறதுக்கு. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா நம்ம யூடியூப் சேனலோட நேமை நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யூடியூப்ல வரன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சேனல் நேமை கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீடியோஸ் போட ஆரம்பிக்கணும். அந்த சேனலை வச்சு தான் நீங்கள் எல்லா வீடியோஸும் நீங்கள் ஆப்டிமைசேஷனும் பண்ணணும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில வீடியோஸ் போட்டதுக்கப்புறம் டக்குன்னு நம்ம சேனல் நேமை சேஞ்ச் பண்ணுவோம். இப்படி சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் எல்லாமே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இஷ்யூஸ் பார்த்தோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. எல்லாருமே இதே கமெண்ட் தான் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ சேனல் நேம் சேஞ்ச் பண்ண ப்ரோ சுத்தமாக நீங்கள் வியூஸே போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யூடியூப்பில் வரும்போது இதை முடிவு பண்ணிட்டு வந்துருங்க. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேகை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கூட நம்மளுக்கான பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு டைட்டிலில் ஒரு வீடியோஸ் நீங்கள் ஆப்டிமைசேஷன் பண்ணிட்டீங்க, அந்த வீடியோஸ் பார்த்தோம்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துனே இருக்கு. இப்போ நீங்கள் சடனாக போயிட்டு அந்த டைட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த வீடியோஸ்க்கான வியூஸே சுத்தமாக ரெடியூஸ் ஆகிடும். இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன், டேகை சேஞ்ச் பண்ணுறத விட டைட்டில் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துக்கு முன்னாடி டைட்டில் 1க்கு 2 டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைட்டில் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை இந்த வீடியோஸ் பார்த்தோம்னா நல்லா ரீச் ஆகலை அப்படின்னு நினச்சினா மட்டும் நீங்கள் டைட்டில் சேஞ்ச் பண்ணுங்கள். நல்லா ரீச் ஆகிடுச்சு, நல்லா மூவிங்கில் போயிடுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டைட்டில் நீங்கள் கையே வைக்காதீங்க. இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக எல்லாருமே பண்ணியிருப்போம். பட் இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இனிமேல் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நான் ஃபைனலாக என்னோட சேனலுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் லோ CTR. ப்ரோ இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 1,00,000 பேர் இருக்காங்க. நான் வந்து என்னோட யூடியூப் சம்மந்தமான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இதுவே இன்னொருத்தர் வந்து பார்த்தோம்னா அவர் என்டர்டைன்மெண்ட் சம்மந்தமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாரு. ஸோ 2 பேர்த்துக்கும் சேம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த என்டர்டைன்மெண்ட் பார்த்தோம்னா 1,00,000 பேர்த்தில் எப்படி இருந்தாலும் 3/4 பேர் பார்ப்பாங்க. இதனால் அவருக்கான CTR வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுவே நான் போகிற வீடியோஸ் பார்த்தோம்னா எல்லாருமே இப்போ என்டர்டைன்மெண்ட் லைக் பண்ணுவாங்க. பட் யூடியூப் எத்தனை பேர் லைக் பண்ணுவாங்கன்னு தெரியல. யூடியூப்ல வீடியோஸ் போறோன்ட்டு எத்தனை பேருக்கு மைண்ட் செட் இருக்குன்றது தெரியாது. ஸோ எல்லாருக்குமே அது பிடிக்கும், அவங்க கிளிக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கிரியேட்டர் மட்டும் தான் நம்ம யூடியூப்ல போலான்ற மைண்ட் செட் இருக்கும். ஸோ அவங்க மட்டும் தான் இந்த வீடியோஸும் இப்போ நீங்க பார்த்துன்னு இருப்பீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை மாதிரி எத்தனை பேர் உங்களை சுற்றி இருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. 10ல் நீங்க ஒரு ஆளாக தான் இருப்பீங்க. அப்படின்னும் போது 10 பேர் என்டர்டைன்மெண்ட் லைக் பண்ணும்போது நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் நீங்க என்ன லைக் பண்றீங்க. ஸோ இந்த அளவுக்கு லோ ஆடியன்ஸ் இருக்கிறதால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கான வியூஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதில்ல, லோ CTRல இருக்கு. இந்த லோ CTR பார்த்தோம்னா அதிகமாக கண்டினியூவாக என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா யூடியூபே நம்மளோட வியூஸ் பார்த்தோம்னா சுத்தமாக டவுன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னு பார்த்தோம்னா ஒரு வீடியோஸ் போட்டாலும் குவாலிட்டியாக போடுங்க, குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி வீடியோஸ் போடாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டினியூ நம்மளோட CTR பார்த்தோம்னா லோவாகவே இருக்கும்போது நம்மளுக்கான இம்ப்ரெஷன் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும், அதுக்கப்புறம் இம்ப்ரூவே ஆகாது. ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்தோம்னா நம்மளோட CTR இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஹை குவாலிட்டி தம்ப்நெயிலை நம்ம மேக் பண்ணி வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேற என்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏன் வியூஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டு அந்த வீடியோஸோட லிங்க் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.